ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து பேங்க்ல வந்து பாஸ்புக்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்கல்ல. ஸோ பாஸ்புக், கேஷ் புக் அதோட ரெண்டு பேலன்ஸுமே எனக்கு ஈக்குவலாக வர மாட்டேங்குது, எதனால மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டவுட் எல்லாருமே இருக்கும். பட் அது வந்து நம்ம அதை ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதை கிளியர் பண்ணுவாங்க தெரியுமா. ஸோ அது எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டாபிக் தான் இன்னைக்கு, விச் இஸ் பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ 11th 12th பசங்களுக்கு, 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக் இந்த டாபிக் இருக்கும். லைக் சாப்டர் 6 or 7 அந்த மாதிரி சம்திங்ல இருக்கும், நான் படிக்கும் போது இருந்துச்சு. ஸோ இந்த டாபிக் வந்து எவ்வளோ சிம்பிளான வேலை உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட், விச் மீன்ஸ் BRS அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் யூஸ்டு டு மேக் தி ஃபைனல் பேலன்சஸ் ஈக்குவல். அதாவது பாஸ்புக், கேஷ் புக் ரெண்டுத்தோட பேலன்ஸுமே மிஸ் மேட்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல இந்த BRS ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இது எப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க, எப்போவுமே இதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு வந்து பாஸ்புக், கேஷ் புக்கோட ஃபைனல் பேலன்சஸ் வந்து ஈக்குவலாக டேலி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த BRS ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், மேம் அக்கௌண்டிங் பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு BRSக்குள்ளே போயிட்டீங்களே அப்படின்னு. ஓகே, BRS வந்து நீங்கள் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எதனால் இதை எடுத்தேன் அப்படின்னா, நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக ட்ரை பண்ணிருக்கீங்க. ஸோ பேங்கிங் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றின ஒரு டாபிக் கண்டிப்பாக வரும், இதை பற்றின கொஷின்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக பேஸ்லேருந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஓகே, இப்போ ரெண்டுத்தோட பேலன்ஸும் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம BRS வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. மேம் மிஸ் மேட்ச்னா என்ன மாதிரி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் எரர்ஸ் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு என்ட்ரி மேக் பண்ணாமல் இருப்பாங்க, இல்ல அப்படின்னா வந்துட்டு லைக் ஏதாவது ஒரு என்ட்ரி வந்து தப்பா மேக் பண்ணிருப்பாங்க, ஓகேவா. இஷ்யூ பண்ணது வந்து டெபாசிட் ஆயிருக்கும், நிறைய அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எரர்ஸை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த BRS ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ BRS ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இதை எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலோ ஒரு பேங்கிங்னு எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு கண்டிப்பாக அதில் எரர்ஸ் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது, ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டோம், அதை எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டோம். அண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெண்டு டேர்ம் வந்து புரிஞ்சுக்கணும், ஓகேவா. கேஷ் புக், பாஸ்புக். கேஷ் புக்னா என்ன, உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அதில் வந்து என்ட்ரு பண்ணி வச்சுருப்பீங்க, கரெக்டா. ஸோ பாஸ்புக்னா பேங்க் பீப்புள் அவங்க வந்து என்ட்ரு பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அதுதான். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம், ஓகேவா. ஸோ ரெண்டு டேர்மோட மீனிங் தெரியாமலே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. சிம்பிளாக இது மட்டும்தான். ஸோ தேர்ட் திங் நம்ம டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேவா. ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இதை யாரு மேம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் அக்கௌண்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஒரு அந்த பிஸ்னஸ்க்காக வந்து ஒரு அலோகேட் பண்ணியிருப்பாங்கல்ல ஒரு பீப்புள், சர்டைன் பீப்புள்ஸ், இவங்கெல்லாம் அக்கௌண்டிங் பண்ணும். ஸோ அவங்க பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து மந்த்லி ஆர் வீக்லி பேசிஸ்ல அவங்க பண்ணுவாங்க, ஓகேவா. தென் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல கண்டிப்பாக பண்ணுவாங்க. பேங்க்ல இருக்க அதுக்கான ஃபினான்ஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போ யாரெல்லாம் பண்றாங்க இந்த ஒர்க்கை, இந்த BRS வந்து யாரெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க, ஐ மீன் யார் மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறது ஃபோர்த் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஓகேவா. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட், இதை வந்து எவ்வளோ ஈஸியான ட்ரிக்ல நம்ம வந்து இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் ஃபார்மேட் தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா. பேசிக் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் லைக் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, கேஷ் புக் பேலன்ஸா பாஸ்புக் பேலன்ஸான்றதை ஃபர்ஸ்ட் நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க பேலன்ஸ் ஆஃப் கேஷ் புக் ஆர் பேலன்ஸ் ஆஃப் பாஸ்புக். பிகாஸ் ரெண்டுத்தோட ஃபார்மேட்டுமே ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கேஷ் புக்கா இல்லை வந்து பாஸ்புக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும், ஓகேவா. தென் plus checks issued not presented. checks issue பண்ண check which are not presented values கொடுப்பாங்கல்ல, so that value நம்ம ஆட் பண்றோம் ஃபார்மேட்ல. then next என்ன பண்ணுவோம், டெபாசிட் பண்ணாது, ஐ மீன் டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து கிளியர் ஆகாம இருக்கும்ல, this is the error, தெரியுதா. ஸோ செக் வந்து டெபாசிட் பண்ணி அது கிளியர் ஆகாம இருக்கும் தெரியுமா. ஸோ that amount you have to subtract from that format. அதுதான். தென் உங்களுக்கு வந்து ஃபைனல் பேலன்ஸ் கிடைச்சிடும். இந்த பேலன்ஸை வச்சு நீங்க பாஸ்புக் கூட டேலி பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ ஈஸியான ஃபார்மேட் இதுதான். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க பேலன்ஸ் கூட செக் இஷ்யூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் மைனஸ் செக் டெபாசிட்டட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பேலன்ஸ்.
ஓகேவா? பேசிக்ல இருந்து கொண்டு போகணும்னா திஸ் இஸ் யோர் பேசிக் ஃபார்மேட். ஸோ இப்போ இதை வச்சு நான் ஒரு சம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் மாதிரி சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ அதில் உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியும் என்ன அப்படின்னு. ஒரு விஷயம் சொல்றேன், பிஆர்எஸ் டாபிக்கை பார்த்ததும் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. சிம்பிளா அதை நீங்க எவ்வளவு அழகா சால்வ் பண்ணலான்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க வந்து அந்த டாபிக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஃபார்மேட்டை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாஸ்புக் கேஷ்புக் டிஃபரன்ஸ் சொல்லிட்டேன், எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன், யாரு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ என்ன மாதிரி என்ட்ரிஸ் இருக்கும், அதுல என்ன மாதிரி எரர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அது. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பேலன்ஸ் ஆஃப் ₹10,000. இப்போ இதை நம்ம வந்து ஒரு கேஷ் புக் எக்ஸாம்பிள்னே வச்சுக்கலாம். ஓகேவா? பேலன்ஸ் ஆஃப் கேஷ் புக் வந்து ₹10,000. ஓகேவா? ஆஸ் பர் ஃபார்மேட்டே போலாம். தென் இஷ்யூடு, அதாவது செக்ஸ் இஷ்யூட் அமௌண்ட் வந்து 2,000 கொடுத்துருக்காங்க. ஸோ பிளஸ் 2,000. ஓகேவா? தென் டெபாசிட்டட், செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்டு. ஸோ இதை வந்து நம்ம இதில் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். தென் சார்ஜஸ் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? சார்ஜஸ் வந்து நீங்க சப்ராக்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ஒரு சில டைம் பேங்கிங் சார்ஜஸ் வந்து அதுல மென்ஷன் ஆயிருக்கும், ஒரு சில டைம் மென்ஷன் ஆகாது. ஓகேவா? சோ அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு டிராஃப்ட் தான். அதுக்கு உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சா இல்லையா, இல்ல why does the transaction occurs, அது வந்து நமக்கு கிளியரா தெரியாது. சோ அதுவுமே நீங்க மைனஸ் தான் பண்ணணும். சோ பேங்க் சார்ஜஸ் வந்து ₹200. சோ அதையும் நீங்க வந்து மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் அமௌண்ட் 10,300. இதுதான் உங்களோட ஃபைனல் பேலன்ஸ். ஓகேவா? ரொம்ப ஈஸியா புரிஞ்சுதா? லைக் எப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கிளியரா இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. சஸ்பென்ஸா கிளியர் ஆகாம எல்லாம் தெரியுதோ அதெல்லாம் சப்ராக்ட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நீங்க ஃபியர் பண்ணி இதுல கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமே இதுல இல்லவே இல்லை. ஓகேவா? தென் இதுல ஈஸியா இன்னொரு ட்ரிக் சொல்லவா? லைக் இது வந்து ட்ரிக் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, பட் நான் யூஸ் பண்ண ட்ரிக் இதுதான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபார்மேட் இருக்குல்ல, லைக் செக் இஷ்யூட் அதை ஆட் பண்ணிட்டோம், செக் டெபாசிட்டட். இது வந்து நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், கேஷ் புக்குன்னு சொன்னேன். கரெக்டா? இப்போ பாஸ்புக்கில் என்ன பண்ணுவீங்கன்னா இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவீங்க. வேற ஒண்ணுமே இல்லை. பாஸ்புக் இப்போ லைக் வந்து நம்ம ரேஷியோ மாதிரி தான் ரிவர்ஸ் பண்ணுவோம் தெரியுமா? அதே மாதிரி இந்த சேம் ஃபார்மேட் நீங்க ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் த பாஸ்புக் ஃபார்மேட். நீங்க செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் வரும், டேலி ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க இப்போ இந்த கேஷ் புக்கோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா, ஃபைனல் பேலன்ஸ் வந்துச்சா? ஸோ நம்ம பாஸ்புக்கோட வேல்யூவும் கேஷ் புக்கோட வேல்யூவும் ஈக்குவல் பண்ணணும்னா திஸ் இஸ் த ஃபார்மேட் அண்ட் திஸ் இஸ் ஃபார் கேஷ் பேலன்ஸ். அண்ட் தட் ஸ்மால் லாஜிக் ட்ரிக் தான். இதை ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தட் இஸ் பாஸ்புக்கோட ஃபார்மேட். ஸோ அதுல வந்து உங்களுக்கு பாஸ்புக்கோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ பிஆர்எஸ் பார்த்து நீங்க பயப்படவே வேண்டாம். அண்ட் இதை நான் வந்து எப்படி கன்க்ளூட் பண்றேன் அப்படின்னா, இந்த உங்களுக்கு கொடுத்த இந்த அல்காரிதம் லாஜிக் ட்ரிக்கை வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டாபிக் எடுத்தோம்னா அந்த டாபிக் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? பிஆர்எஸ்னா ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மிஸ்மேட்ச் ஆகுற அந்த ஒரு என்ட்ரி என்ன மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டாபிக்கை பார்த்து நீங்க பயப்படவே வேண்டாம். அண்ட் காலேஜஸ்லாம் படிக்கிறவங்க உங்களுக்கு பிஆர்எஸ்னா என்னன்னு தெரியலன்னா ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்கை பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் மோர் கான்செப்ட்ஸ் வேணும் மேம், எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த டாபிக் வேணும் அப்படின்னாலும் நீங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம், இல்ல நம்மளோட இன்ஸ்டா பேஜ்ல டிஎம் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு வந்து இன்னும் 1-on-1 கிளாஸஸ் வேணும், லைக் அக்கௌண்டிங் கிளாஸஸ் வேணும், ஆப்டிடியூட் கோச்சிங் வேணும், லைக் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கோச்சிங் வேணும் அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா எனக்கு டிஎம் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஃபர்தரா அதோட டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு லேட்டர் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களோட +1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பாங்கல்ல, டாப்பர்ஸ் ஆர் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் யாரா இருந்தாலுமே, ஸோ உங்களுக்கு பேசிக் வந்து நீங்க பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸ் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.